ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் இப்போ என்ன ரத்னா பேசுகிறேன். நான் வேலை செய்கிற வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு வந்திருக்கேன். எங்கள் பேத்திங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தேன். வல்லாரைக்கீரை பாருங்கள், தொட்டிலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. பாருங்கள், இங்கே பிச்சு வச்சுருக்கிறேன் வல்லாரைக்கீரை. இப்போ நான் பிச்சுட்டு தான் இருக்கேன். நான் பிச்சுட்டு தான் இருக்கேன். குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி ஆகும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும். அதனால் நான் பிச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்துமாதிரி கடையிறேன். நாளைக்கு காலையில் கடைஞ்சி ஸ்கூல் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். பிள்ளைங்க கீரை கடைஞ்சி சாப்பாடு சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நல்லா இருக்குது, கீரை சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இது கீரைலாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பருப்பு போட்டு முடக்கட்டாங்கீரை, கோவக்கீரை இதெல்லாம் போட்டு, தும்பக்கீரை இதெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் கடிவேன். கடிஞ்சால் பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது, எடுத்துகிட்டு போகிறாங்க மக்களே. ஓகேவா? பாருங்கள், இந்த கீரை பாருங்கள், வல்லாரைக்கீரை பாருங்கள் இங்கே இருக்குது. அப்புறம் அதே மாதிரி கத்தாழி, சோத்து கத்தாழி இங்கே பாருங்கள் இருக்குது. இந்த சோத்து கத்தாழி அதே மாதிரி பிச்சு கொனையில் இது மாதிரி கொனை இருக்குல்ல, அதெல்லாம் பிச்சு அப்படியே கிள்ளி அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயில் நல்லா வாட்டணும். வாட்டி உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, வரமிளகா, அப்புறம் புளி, தேங்காய் கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா வாட்டிட்டு அது போட்டு வறுத்துட்டு தனியாக இது வறுத்து வச்சுட்டு தனியாக வறுத்து வச்சுன்னு தோலெலாம் உரிச்சிட்டு நல்லா அந்த பிப்பு போயிடும். அதை சாப்பிட்டோம்னா நாக்கில் என்ன ஆகுன்னா பிக்குது, நாக்கில் தொண்டெல்லாம் பிக்குது. அதனால் அது ரொம்ப முட்டிக்கு ரொம்ப நல்லது. நான் டூர் போயிட்டு வந்தேன்னா கால் ரொம்ப வலிச்சிச்சு. இன்றைக்கி அதை தான் சாப்பிட்டேன். என்னென்னா சோத்து கத்தாழை இது ஒரு கத்தாழை தான், சூப்பராக இருக்குங்க. வல்லாரை கத்தாழை, சோத்து கத்தாழை சொல்லுவாங்க. சோத்து கத்தாழை தான் இது. நல்லாயிருக்கு மக்களே, சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், முகத்துக்கு போடுறதுக்கு, தெரியுதுங்களா? முகத்துக்கு போடுறதுக்கு இந்த கத்தாழை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒரு கத்தாழை தான், இது சாப்பிட்றதுக்கு, இது முகத்துக்கு போடுறதுக்கு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் செடி தான், நல்லாயிருக்கு. தண்ணி ஊற்றுறதுக்காக வந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு வந்தேன். கீரைலாம் ஆஞ்சிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் மக்களே நான் ஆஞ்சி வச்சு நாளைக்கு காலையில் போட்டு கடைஞ்சிருவேன். என்னென்ன கீரை, கோவக்கீரை, அப்புறம் முடக்கட்டாங்கீரை, அரைக்கீரை, சிலிக்கீரை இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் மக்களே. இங்கே பாருங்கள். பாய் மக்களே, லைக் போடுங்க மக்களே.